ஒர்க் அவுட் பண்ணுறவங்க 70% ஆஃப் பீப்புள்ஸ் பார்த்தோன்னா பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான மிஸ்டேக் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒர்க் அவுட் பண்ணுறவங்க ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது என்ன மிஸ்டேக் அப்படின்னா லெக் ஒர்க் அவுட் ஸ்கிப் பண்ணுறது தான். ஸோ நிறைய பேர் இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நானும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் பார்த்தோன்னா லெக் ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணாமல் விட்டிங்கன்னா என்னென்ன சைடு எஃபெக்ட் வரும், ஸோ லெக் ஒர்க் அவுட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோன்னா லெக் ஒர்க் அவுட் நீங்கள் ஸ்கிப்பே பண்ணிடக்கூடாது. எந்த ஒரு கோட்டை ஸ்கிப் பண்ணாலும் பரவாயில்ல. ஸோ நீங்கள் லெக் ஒர்க் அவுட் எப்போதுமே ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. ஸோ நீங்கள் பார்த்தோன்னா லெக் ஒர்க் அவுட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களோட அப்பர் பாடியை மட்டும் ட்ரெயின் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கால் பார்த்தோன்னா ரொம்ப ஒல்லியாக தெரியும். அது பார்த்தோன்னா உங்களோட முக்கியமான உங்களோட ஜிம் உங்களோட பாடி ஃபிசிக்கே அஃபெக்ட் பண்ணும். அதாவது இப்போ பார்த்தோன்னா ஒரு நல்ல பாடி பல்கான பாடி உங்களுக்கு அப்பர் பாடியில் இருக்குது, நல்ல செஸ்ட்டு நல்ல ப்ராடான ஷோல்டர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா ஸோ உங்கள் கால் பார்த்தோன்னா நீங்கள் ஒர்க் அவுட்டே பண்ணல அப்படின்னா உங்கள் கால் ரொம்பவே சின்னதாக தெரியும். ஸோ அப்போ பார்த்தோன்னா எந்த ஒரு யூஸுமே இல்லை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி. அதனால் ஒர்க் அவுட் பண்ணும்போது எப்போதுமே நீங்கள் லெக் ஒர்க் அவுட் ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. ஸோ கண்டிப்பாக லெக் ஒர்க் அவுட் நீங்கள் எப்போதுமே பண்ணிடணும். ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களும் ஸோ நீங்கள் பார்த்தா நார்மல் ஸ்குவாட்ஸ் ஸோ இது மாதிரியான ஒர்க் அவுட்லாம் பண்ணலாம். அதனால் லெக் ஒர்க் அவுட்டை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கொண்ட விஷயம் பார்த்தோன்னா காலுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணல, அதாவது கால் உடற்பயிற்சி நீங்கள் செய்யாமல் அப்பர் பாடிக்கு மட்டும் ட்ரெயின் பண்ணிவிட்டு லோயர் பாடிக்கு ட்ரெயின் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா ஸோ அது பார்த்தோன்னா நிறைய சைடு எஃபெக்டை கொண்டு விட்டுரும். முக்கியமாக உங்களோட கொழுப்பு செல் பெருசாகும்போது உங்களோட தசை செல் பார்த்தோன்னா சுருங்க ஆரம்பிச்சிடும். உங்களோட லோயர் பாடியை நீங்கள் ட்ரெயின் பண்ணல அப்படின்னா நிறைய ப்ராப்ளம் உங்களுக்கு வரும். முக்கியமாக பார்த்தோன்னா மசில் ட்ராஃபி இனி ஒரு லோயர் பாடி வந்துடும். ஸோ மசில் ட்ராஃபினா ஒன்றும் இல்லை, உங்களோட மசில்ஸ்லாம் பார்த்தோன்னா வீக்காக ஆரம்பிச்சிடும். அதாவது காலில் உள்ள தசைகள் முக்கியமாக அங்கே இருக்க மசில் மாஸ் அப்புறம் பார்த்தோன்னா ஸ்ட்ரென்த்தை நீங்கள் லூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் உங்களோட கால்களுக்கு உடற்பயிற்சி தரல அப்படின்னா அங்கே இருக்க மசில்ஸ்லாம் வீக் ஆகிடும். அதனால் சீக்கிரமாக இன்ஜுரி ஆகிறதுக்கு ரொம்பவே அசால்ட்டாக இன்ஜுரி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. ஸோ அதனால் உங்களோட அப்பர் பாடி அதாவது இடுப்புக்கு மேலே உள்ள பாடிலாம் அப்பர் பாடி ஸோ அதை தாங்கிறது லோயர் பாடி தானே. ஸோ அந்த லோயர் பாடியை நீங்கள் ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களோட அப்பர் பாடி தாங்கிறதுக்கு அது பேலன்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் லோயர் பாடியை ரொம்ப வீக்காக வச்சுருந்து அதாவது லெக் ஒர்க் அவுட்டை ஸ்கிப் பண்ணி உங்களோட லோயர் பாடியை வீக்காக வச்சுருந்தா ஸோ உங்களோட அப்பர் பாடியை தாங்கிறதுக்கு லோயர் பாடிக்கு ஸ்ட்ரென்த் வேணும். அதனால் கண்டிப்பாக உங்களோட லோயர் பாடிக்கு கண்டிப்பாக நீ ஒர்க் அவுட் கொடுக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் தான் உங்கள் மசில் மாஸுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ கரெக்டான பேலன்ஸ் உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும். அதனால் பார்த்தோன்னா லெக் ஒர்க் அவுட் என்றைக்குமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு லஞ்சஸ்லாம் அதிகமாக பண்ணுங்கள். லஞ்சஸ், ஸ்குவாட்ஸ், டெத் லிஃப்ட்டு முக்கியமாக பார்த்தோன்னா ரிவர்ஸ் லஞ்சஸ்லாம் பண்ணுங்கள். அதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். லெக் ப்ரெஸ்லாம் பண்ணுங்கள். ஸோ லெக் ப்ரெஸ் பார்த்தோன்னா ஜிம்மில் ஈஸியாக உங்களுக்கு பண்ணுறதுக்குலாம் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதனால் லெக் ஒர்க் அவுட்டை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க மறக்காமல் நார்மல் ஸ்குவாட்ஸ் பண்ணுங்கள். அது மாதிரி லஞ்சஸ் பண்ணுங்கள். தம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா லஞ்சஸ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லெக் ஒர்க் அவுட்டை மட்டும் என்றைக்குமே யாருமே ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் பார்த்தோன்னா லெக் ஒர்க் அவுட் ஸ்கிப் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கும் இந்த விஷயம் தெரியும். ஸோ நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாதவங்களுக்கு தான் அந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பார்த்தோன்னா ஜிம் சம்மந்தமாக எதாவது எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும் ப்ரோ, நான் பார்த்தோன்னா ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறேன், எனக்கு எதாவது எக்யூப்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வியூ ப்ராடக்ட் அதாவது இந்த டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்படி இல்லாட்டி இந்த வீடியோட டைட்டிலில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ப்ராடக்ட் வரும். ஸோ அந்த வியூ ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்ஸ்லாம் பாருங்கள். ஸோ ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய வே ப்ரோட்டீன் அப்புறம் பார்த்தோன்னா ஸ்மைலி பால் ஹேண்ட் கிரிப்பர்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஃப்ளிப்கார்ட் மூலயமா பை பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா நான் யூஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு வியூ ப்ராடக்ட்டில் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும். மறக்காமல் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லெக் ஒர்க் அவுட் சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா லெக் ஒர்க் அவுட்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லாட்டி வேணாம். ஸோ கண்டிப்பாக அதுக்கான வீடியோஸ் ரெகுலராக நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ கூட ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு ஆல் இன் ஆப்ஷனில் செட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஆப்ஷனில் செட் பண்ணாமல் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ ஆல் இன் ஆப்ஷனில் செட் பண்ணிக்கோங்க.